மனுஷனோட 6வது அறிவு வந்து எல்லாரும் பகுத்தறிவு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பகுத்தறிவுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்தோமான்னு கேட்டோம்னா அதுதான் கிடையாது. அதுக்கு முன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. அதுக்கு பேர் தான் கியூரியாசிட்டி. மனுஷன மாதிரியே எல்லா உயிரினங்களுமே பகுத்தறிவு உண்டு. எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது அதோட வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதுவே அதை மாற்றம் அமைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் மனுஷன் வந்து அப்படியான்னு கேட்டோம்னா கிடையாது. மனுஷனுக்குள்ளே இருக்க அந்த ஒரு கியூரியாசிட்டி, அந்த ஒரு ஆர்வம் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனை எல்லா விஷயத்து மேலேயுமே சோதனை பண்ண தூண்டி விடுது. அப்படி அந்த தூண்டுதலின் பேரில் தான் என்ன பண்ணுறான், ஒரு காலகட்டமாக நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டே வரோம். அதே சமயத்தில் மனுஷன் தன்னுடைய கியூரியாசிட்டினால் உருவாக்கின ஒரு விஷயத்தையும் அவனோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரியும் அவனோட காலத்துக்கும் தகவலுக்கும் ஏற்ற மாதிரி அதை காலங்காலமாக அதை மாற்றிக்கிட்டே வந்ததுனால தான் இத்தனாண்டு காலமாக ஒரு குச்சியை எடுத்து அதை ஒரு ஈட்டியாக மாற்றி பயன்படுத்தி வந்த ஒரு உயிரினம் இன்றைக்கி விண்வெளிக்கு போகுது, நிலாவுக்கு போகுது. அங்கேயே தனியாக நம்ம சொந்தமாக ஒரு பெரிய ஒரு ஆக்குபேஷன் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் வந்து மனிதனுடைய ஆர்வம் தான் முக்கியமான காரணமே தவிர மனிதனோட பரிணாம வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் அவனோட பகுத்தறிவு கிடையாது.